தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ்ச்சோலையானது யூஜி-டிஆர்பி, பிஜி-டிஆர்பி மற்றும் காலேஜ் டிஆர்பி தேர்வுகளுக்கு இணையவழி வகுப்பு நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த இணையவழி வகுப்பு பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இந்த தமிழ்ச்சோலை நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தற்போது யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு ஜூனில் நடக்கக்கூடிய தேர்வுக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோங்க. 21/5/2023 அந்த டேட்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த டெஸ்ட் பேட்சில் டோட்டலாக உங்களுக்கு 45 டெஸ்ட்டு உங்களுக்கு இடம்பெற்றிருக்கு. இந்த 45 டெஸ்ட்டுமே உங்களுக்கு தமிழ் பேப்பர் 2லேருந்து தான் ஃபுல்லாகவே இருக்குது. பேப்பர் 1 அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு 15 தேர்வுகள் கொண்ட வினாக்கள் உங்களுக்கு யூஜிசி நெட் எக்ஸாம் பேப்பர் 1 அப்படிங்கிற டாபிக் நம்ம அப்ளிகேஷனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது பேப்பர் 2 தமிழ் மட்டும் உங்களுக்கு 45 தேர்வுகள் கொண்ட உங்களுக்கு யூனிட் 1லேருந்து 10 வரைக்கும் எல்லா டாப்பிக்கும் ஒரு டாபிக் விடாமல் எல்லா டாப்பிக்கும் இந்த டெஸ்ட்டில் உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிருங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தனித்தனி டாப்பிக்காக இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்லையும் மினிமம் 50 கொஸ்டின்ஸ் இதில் இடம்பெறுங்க. மினிமம் 50, மேக்ஸிமம் 75, 100 இதுக்கு மேலேயும் இருக்கலாம். மினிமம் 50 கொஸ்டின் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் இருக்கும். அதுக்கு குறைவாக எந்த டெஸ்ட்டுமே இருக்காது. ஸோ இந்த டாபிக் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஜிசி நெட் எக்ஸாம் சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் அப்படியே நம்ம ஃப்ரேம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சிலபஸில் உங்களுக்கு என்னென்ன டாபிக் இருக்கோ அந்த எல்லா டாப்பிக்குமே இந்த 45 டெஸ்ட்டில் உங்களுக்கு அடங்கிடும். என்னென்னு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அழகு 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 தொகை 10 பாட்டு 17 கீழ்கணக்கு நூல்கள். யூஜிசி நெட் எக்ஸாம் சிலபஸ் கையில் வச்சுக்கோங்க எல்லோரும். இந்த கையில் இருக்கிறது எல்லாமே இந்த டாப்பிக்கில் இது வந்து அந்த சிலபஸில் இருக்கிறது எல்லாமே இதில் கவர் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக இது எல்லாமே கவர் ஆகும். இப்போ அழகு 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 தொகை 10 பாட்டு 17 கீழ்கணக்கு நூல்கள் இது எல்லாமே யூனிட் 1ல் வரது தான். இந்த யூனிட் 1ல் வரது நம்ம தனித்தனி டெஸ்ட்டாக வைக்கிறோம். 21/5/2023 நம்ம டெஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறோங்க. 45 தேர்வுகள் இந்த டோட்டலாக இந்த டெஸ்ட் பேட்சில் இருக்குது. இந்த 45 தேர்வுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தேர்வு வைத்தாலும் நமக்கு 45 நாட்கள் தேவைப்படும். பட் தேர்வு நாட்கள் கம்மியாக இருக்குது. இப்போ ஜூன் 13 வரும் அப்படின்னா இப்போ மேக்ஸிமம் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் தள்ளி போகுது அப்படின்னாலும் கூட உங்களுக்கு ஒரு நாளுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கும் போது கூட உங்களால் அட்டன் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால ஒரே நாளில் 2-3 எக்ஸாம் டோட்டலாக நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் அந்தந்த டாப்பிக்கை நீங்கள் படிச்சுட்டு கவர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதலாம். இல்லைனா அந்த டெஸ்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு டைம் ஓப்பன் பண்ணி அந்த டெஸ்ட்டை எல்லாமே நீங்கள் ரீட் அவுட் பண்ணிவிட்டு அடுத்த டைம் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதி பார்த்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு மெமரி கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த தேர்வுகள் அனைத்துமே உங்களுக்கு நெட் எக்ஸாம் சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் நம்ம கவர் பண்ணுறதுனால உங்களுக்கு எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த தேர்வு மிக இன்றியமையானதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிக்கிறோம். இந்த தேர்வானது 21/5/2023 ஸ்டார்ட் ஆகி 12/6/2023 முடிகிற மாதிரி நம்ம ஷெட்யூல் போட்டிருக்கோம். பட் எக்ஸாம் தள்ளி போக போக உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் இந்த தேர்வு வந்து லாஸ்ட்டாக நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு அப்படிங்கிறது 2 டெஸ்ட்டு வைப்போம். ஃபுல் டெஸ்ட்டே நம்ம 2 டெஸ்ட்டு வைப்போம். ப்ளஸ் அது இல்லாமல் ரிவிஷன் டெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அழகு 1லேருந்து 3 வரைக்கும் 4லேருந்து 6 வரைக்கும் அதுபோல் 3 அழகாக பிரித்து நம்ம டெஸ்ட்டு வைக்கிறோம். ரிவிஷன் டெஸ்ட்டு நீங்கள் அந்த டெஸ்ட்டில் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு டாபிக் டெஸ்ட்டையும் எழுதிட்டு கடைசியாக ரிவிஷன் டெஸ்ட் எழுதுனீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஒவ்வொரு டாப்பிக்லேயும் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த நெட் எக்ஸாமானது யூஜிசி நெட் டிசம்பர் 2022 கேட்டிருக்கக்கூடிய பேட்டர்ன் புதிய மெத்தட் பேட்டர்னில் தான் நம்ம இந்த டெஸ்ட்லாம் இருக்கும். எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு தரமானதாக இருக்கும். எந்த கொஸ்டினுமே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இந்த டெஸ்ட் பேட்சில் ஏன்டா சேர்ந்தோம் அப்படின்னு உங்களுக்கு எப்பயுமே இந்த எண்ணம் வராது. நம்ம தமிழ்ச்சோலை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்டு அப்படிங்கிறது மிக மிக தரமாக இருக்கும். இது நெட் எக்ஸாம்னு இல்லை, எந்த எக்ஸாமுக்கு வந்தாலும் இப்போ நம்ம யூஜி-டிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் போட்டாலும் பிஜி-டிஆர்பிக்கு போட்டாலும் காலேஜ் டிஆர்பிக்கு போட்டாலுமே நம்மளுடைய தேர்வுகள் அனைத்துமே மிக மிக தரமாக இருக்கும். இதில் நாங்கள் 100% நாங்கள் உங்களுக்கு காம்ப்ரமைஸே ஆக மாட்டோம். ஸோ இந்த டெஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஷெட்யூல் நம்ம கொடுத்துட்டோம். இந்த ஷெட்யூல் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் பிடிஎஃபாக தரோம். ப்ளஸ் மொபைல் அப்ளிகேஷனில் தமிழ்ச்சோலை அகாடமி ஆப் டவுன்லோட் பண்ணி அதில் ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்டோருக்குள்ளே போனீங்கன்னா இந்த ஒரே ஒரு கோர்ஸ் தான் இருக்கும். இந்த கோர்ஸ் இருக்கும் யூஜிசி நெட் ஜூன் 2023 டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இந்த ஷெட்யூல் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் டிவைஸில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ஷெட்யூல் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு யூனிட்டில் கொடுத்துருக்கிறது அப்படியே அந்த டாபிக் வரிசையாக தனித்தனி டாப்பிக்காக இருக்கும். இப்போ யூனிட் 2 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிருங்காப்பியங்கள், பிற்கால காப்பியங்கள், பக்தி இலக்கியங்கள், ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிருங்காப்பியங்கள், பிற்கால காப்பியங்கள் அப்படிங்கிற சொல்லி இந்த 3 டாப்பிக்கும் யூனிட் 2ல் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 24, 25, 26 இந்த 3 டேட்டில் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். நீங்கள் அதுக்கப்புறம் எழுதிக்கலாம். நீங்கள் இந்த ஒவ்வொரு தேர்வுமே நீங்கள் 2 டைம் நீங்கள் எழுதிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு டைம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எழுதினாலும் அடுத்த டைம் அதே தேர்வாக நீங்கள் ஒரு 10 நாள் கழித்து மீண்டும் அந்த தேர்வு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஒவ்வொரு தேர்வையும் 2 டைம் நீங்கள் எழுத வாய்ப்பு கொடுப்போம். அடுத்து அழகு 3ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பக்தி இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், தனிப்பாடல்கள், உரையாசிரியர்கள் இது
இது எல்லா டாப்பிக்கும் தனித்தனி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்துடும். அலகு 4ல் பார்த்தீங்கன்னா தேசிய இயக்கம், திராவிட இயக்கம் மற்றும் பொது உடைமை நோக்கு அப்படிங்கிறது எல்லாம் சேர்த்து ஒரே ஒரு டெஸ்ட்டு. அடுத்து திரைப்பட பாடலாசிரியர்கள் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டு, அகவய கவிஞர்கள், பெண்ணிய வெளிப்பாட்டு கவிகள் இது ஒரு டெஸ்ட்டாக இருக்கும். புறநிலை விமர்சன போக்கு கவிஞர்கள், மன்சார் கவிதைகள், அடுத்து சிறுகதைகள், புதினங்கள், நாடகங்கள், அயலக தமிழ் இலக்கியங்கள், பயண இலக்கியங்கள் மற்றும் கடித இலக்கியங்கள், தன் வரலாறுகள் மற்றும் உரைநடையின் ஆளுமைகள், வாழ்க்கை வரலாறுகள் மற்றும் மொழிபெயர்ப்பு கவிஞர்கள் இது எல்லாமே உங்களுக்கு அலகு 4ல் இருக்குங்க. அலகு 4ல் இருக்க எல்லா டாப்பிக்கையும் நம்ம தனித்தனியாக வேறாக பிரித்து அதிலிருந்து நம்ம டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ உங்களுக்கு எல்லா டாப்பிக்கும் இதில் கவர் ஆயிரும், உங்களுக்கு ஒரு டாபிக் கூட மிஸ் ஆகாமல். அடுத்து அலகு 5 பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம், நன்னூல், புறப்பொருள் அண்ணாமலை, யாப்பரங்களுக்கு அருகே, தண்டி அலங்காரம், பாட்டியல் நூல்கள் இது எல்லாமே அலகு 5ல் வந்துடும். அலகு 6ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இலக்கண உரையாசிரியர்கள், மொழி வரலாறு மற்றும் மொழியியலாளர்கள், நிகண்டுகள் இது எல்லாமே அலகு 6ல் வந்துடும். அலகு 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா திறனாய்வு முறைகள், திறனாய்வு அணுகுமுறைகள் மற்றும் இலக்கிய இயக்கங்கள், இலக்கிய திறனாய்வாளர்கள் இது எல்லாமே அலகு 7ல் வந்துடும். இது எல்லாமே நான் உங்களுக்கு படிக்கும் போது உங்களுக்கு ஒரே டாப்பிக்காக இருக்கிற மாதிரி தெரியும், பட் இதெல்லாம் தனித்தனி டாப்பிக்காக நம்ம டெஸ்ட் வைக்கிறோம். ஓகேங்களா? அலகு 8 எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழக வரலாறும் பண்பாடும் அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட்டு, சங்ககால வரலாறுகள் அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட்டு, சேர சோழ பாண்டியர் வரலாறு அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட்டு, பல்லவர் மற்றும் நாயக்கர் வரலாறு ஒரு டெஸ்ட்டு. ஸோ அலகு 8ல் மட்டும் உங்களுக்கு 4 டெஸ்ட் இருக்குது. அலகு 9ல் தொல்லியல், நாணயவியல், கல்வெட்டியல், தமிழர் இசை, கட்டிடக்கலை, சுவடியியல், அடுத்து நாட்டுப்புற ஆய்வு மற்றும் ஆய்வறிஞர்கள். அடுத்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழர் பண்பாடு வரலாறு மற்றும் அயல் நாட்டார் குறிப்புகள் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 1, 2, 3 டெஸ்ட்டு. அலகு 9ல் 3 டெஸ்ட்டு வந்துடும். அலகு 10ல் தமிழ் ஊடகங்கள், இணைய தமிழ் பயன்பாடு அலகு 10ல் 2 டெஸ்ட்டு. இது எல்லாமே 5/6/2023 வரைக்கும் இந்த டெஸ்ட்லாம் நடக்கும். அடுத்து 6/6/2023 ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு நடக்கும். திருப்புதல் தேர்வை நம்ம 3 திருப்புதல் தேர்வு நடத்துகிறோம். அலகு 1லிருந்து 3 வரைக்கும், அலகு 4 to 6, அடுத்து அலகு 7 to 10 இது 3ஐயும் நம்ம பிரித்து செப்பரேட்டாக திருப்புதல் தேர்வு 1, 2, 3 நடத்துகிறோம். அடுத்து முழு தேர்வு ஃபுல் எக்ஸாமினேஷன் யூனிட் 1லிருந்து 10 வரைக்கும் 2 தேர்வுகள் நடத்துகிறோம். இந்த தேர்வுகள் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா தேர்வையும் நீங்கள் படிச்சிட்டிங்கனாலும் இந்த தேர்வு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க, இல்லை ஓவராலாக உங்களுக்கு எப்படி நெட் எக்ஸாம் நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க அப்படிங்கிறது இந்த முழு தேர்வு 2 எக்ஸாம் எழுதுனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பாக நம்ம பாஸ் ஆயிடுவோம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு முழு நம்பிக்கை கிடைச்சிரும். ஸோ அந்த முழு தேர்வு 2 தேர்வாக நடத்துகிறோம். 10/6/2023 ஃபஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டும், அடுத்து 2வது ஃபுல் டெஸ்ட்டு வந்து 12/6/2023 நடத்துகிறோம். இந்த எல்லா டெஸ்ட்டும் சேர்த்து உங்களுக்கு இந்த நம்ம வந்து கோடைக்கால ஆஃபராக, சம்மர் சேல் ஆஃபராக வந்து 3000 ரூபாய்க்கு நம்ம போன டைம் நடத்தினோம். இந்த டைம் வந்து 3000 ரூபாய் இல்லாமல் வெறும் 500 ரூபாய்க்கு இந்த 45 டெஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்குறோம். இது வந்து மிக 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 குறைவான கட்டணம் தான். குறைவான கட்டணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேள்விகள் உள்ளே இருக்க கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப பேசிக்காக இருக்கும், தரமானதாக இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம தமிழ்ச்சோலையை பொறுத்த வரைக்குமே கொஸ்டின்ஸ் அளவுக்கு அந்தளவுக்கு தரமாக இருக்கும். இது எல்லா நண்பர்களுக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இந்த 500 ரூபாய்க்கு நாங்கள் தரோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு குறைவாக இருக்காது. இந்த 500 ரூபா அப்படிங்கிறது எல்லா நண்பர்களும் எல்லா மாணவர்களும் இதை யூஸ் பண்ணிக்கணும், அவங்களுக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட் வச்சா தான் அவங்க வந்து இந்த எக்ஸாம் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எக்ஸாம் நம்ம வைக்கிறோம். இதற்கான தேர்வு கட்டணம் உங்களுக்கு மிக மிக குறைவாக தாங்க இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா 45 தேர்வுகள், ஒவ்வொரு தேர்வுலையும் குறைந்தது நான் சொல்கிறேங்க, குறைந்தது 50 கொஸ்டின் நம்ம வச்சுக்கலாம். குறைந்தது 50 கொஸ்டின் அப்படிங்கும்போது 45 × 50 போட்டோம்னா 2250 வினாக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து முழு தேர்வுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா தான் வரும். முழு தேர்வு, திருப்புதல் தேர்வு இதுக்கெலாம் வந்து கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ராவாக வரும். மற்ற டாப்பிக்குமே உங்களுக்கு கொஸ்டின்லாம் வந்து அதிகமாக தான் வரும். நான் மினிமம் 50 கொஸ்டின் சொல்லியிருக்கேன். மொத்தம் 2250 வினாக்கள் இருக்கும். இதுக்கு 500 ரூபா டோட்டலாகவே. இந்த 2250 கொஸ்டினுக்கு 500 ரூபா அப்படிங்கும்போது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் 20 பைசா தான் நீங்கள் செலவு பண்ணுறீங்க. அதே போல் ஒரு டெஸ்ட்டுக்கு நீங்கள் 11 ரூபா இதுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த ஒரு 11 ரூபாய்க்கு ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் யாரும் தரமாட்டாங்க. இந்த அளவு ஸ்டாண்டர்டில் தரமானதாக யாரும் தரமாட்டாங்க. ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு பின்னாடி நான் உங்களுக்கு டெமோ வீடியோ இதில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் இந்த டெமோ வீடியோ பார்த்துட்டு நீங்களே போய்ட்டு நீங்கள் இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் இந்த எக்ஸாம்லாம் எழுதி பார்த்துக்கலாம். நீங்கள் அப்படியே கண்டினியூவாக இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் போயிருங்க. எல்லோரும் ப்ளே ஸ்டோர் போய்ட்டு தமிழ்சோலை அகாடமி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஆப் வரும்.
ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு தமிழ்சொலை அகாடமின்னு டைப் பண்ணிங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் வருங்க, தமிழ்சொலை அகாடமின்ட்டு. அதை ஓப்பன் பண்ணிக்கிங்க. இப்போ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி நம்ம லோகோ வரும். லோகோக்கு அப்புறம் உள்ளே போகலாம். நீங்கள் இது போல் உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜில் இப்படி காமிக்கும். இன்றைக்கி ஹோம் பேஜ்லேயே பைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, யூஜிசி NTA நெட் ஜூன் 2023 ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்னு சொல்லிட்டு ரூ. 510 இருக்கும். நீங்கள் எங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கீழே போய்ட்டு கீழே ஸ்டோர்னு ஆப்ஷன் இருக்கும், சென்டரில் ஸ்டோர்னு ஆப்ஷன் இருக்குது. இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். அந்த சேட்டில் வந்து நீங்கள் எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த சேட்டில் தமிழ்சொலை அகாடமி இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணி அனுப்புனா எங்களுக்கு வந்துடும். இந்த ப்ரொஃபைலில் நீங்கள் உங்களோட நேம், உங்கள் மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே இந்த ப்ரொஃபைலில் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஸ்டோருக்கு போனீங்க அப்படின்னா இந்த ஒரு கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கோர்ஸ் தான் இப்போ போட்டிருக்கோம் இந்த இயரில் 2023 இதுதான் ஃபஸ்ட்டு கோர்ஸு. இதை போட்டோம் ஏன்னா நம்ம போன டைம் நடத்துனது எல்லாமே உங்களுக்கு இது தெரியாது. ஏன்னா அது கோர்ஸ் வேலிடாக முடிஞ்சதுனால உங்களுக்கு எதுவுமே இது காமிக்காது. நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம டெஸ்ட் பேட்ச்சு ஒவ்வொரு PGTRB, UGTRB, காலேஜ் டிஆர்பி அண்ட் காலேஜ் டிஆர்பி இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நடத்துகிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணல. UGTRB இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொண்டு வராங்க. ஸோ PGTRBக்கும் UGC நெட் எக்ஸாம், TN செட் எக்ஸாம் இதுக்கெலாம் நம்ம டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம் முன்னாடி. ஸோ அதெல்லாமே வேலிட் முடிஞ்சதுனால உங்களுக்கு இந்த கோர்ஸ் மட்டும்தான் இப்போ எல்லாத்துக்கும் காமிக்கும். ஏன்னா இதுதான் இப்போ கரண்ட்டில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். இதில் கண்டென்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஷெடியூல் இருக்கும், PDF இருக்கும். இந்த PDF டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து டவுன்லோட் ஆயிரும், நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து உங்களுக்கு ஓவர்வியூ போயிட்டு கீழே பைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். பை கிளிக் பண்ணிங்க அடுத்து வந்து உங்களுக்கு பேமெண்ட் செக்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் UPI கிளிக் பண்ணிட்டு உங்களோட UPI ஐடி டைப் பண்ணிங்க அப்படின்னா UPI ஐடி இதில் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்க, பே நவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட கூகுள் பே இல்லது ஃபோன்பே நீங்கள் எந்த UPI ஐடி கொடுக்குறீங்களோ அந்த ஆப்புக்கு உங்களுக்கு இந்த லிங்க் வந்துடும். நீங்கள் கூகுள் பே ஓப்பன் பண்ணி இந்த ரூ. 523.40 நீங்கள் அதில் பே பண்ணிக்கலாம். டேக்ஸ் உட்பட தாங்க இந்த ரேட்டு ரூ. 500 நம்ம சொல்கிறோம், ப்ளஸ் ரூ. 23 அந்த இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜஸும் ப்ளஸ் டேக்ஸ் எல்லாமே சேர்த்து தான் இந்த ரூ. 23 நீங்கள் பே பண்ணுறீங்க. ஸோ இது வந்து நீங்கள் இந்த முறையிலையும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கு நெட் பேங்கிங் இருந்தாலோ அல்லது வேலெட்டில் நீங்கள் ஃபோன்பேயில் இது போல் உங்களுக்கு வேலெட் இது எல்லாமே உங்களுக்கு வேலெட்டு தான். மொபிக்விக், பஜாஜ் பே, ஃப்ரீ சார்ஜு, ஃபோன்பே இல்லை ஃபோன்பேயில் உங்களுக்கு அமௌண்ட் இருந்தால் ஃபோன்பே கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அமௌண்ட் டேரெக்டாக பே பண்ணிக்கலாம். அல்லது கார்டு இருந்தாலும் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். இது எல்லாமே கொடுத்துட்டு இது கிளிக் பண்ணிவிட்டு கீழே பே நவ் கொடுத்து அல்லது வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் பே ஆயிரும். பே ஆன பிறகு உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ண பிறகு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வரும். இந்த ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு போட்டு யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி பர்ச்சேஸ்டு அப்படின்னு இருக்கும். ஸ்டார்ட் லேர்னிங் நவ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டென்ட் வந்து அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டென்ட் மட்டும் தான் காமிக்கும். அமௌண்ட் பே பண்ண பிறகு லைவ் கிளாஸஸ், அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இந்த 2 ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா வரும். இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம டெஸ்ட்டு போடுறோம் அப்படின்னா நாங்கள் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோமோ அது எல்லாமே இதில் வந்துடும். நம்ம இதில் லைவ் கிளாஸ் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி லைவ் கிளாஸ் லைவாக நடத்துகிறோம் அப்படின்னாலும் இதில் வந்துடும். உங்களுக்கு கண்டென்ட்டில் தான் உங்களுக்கு டெஸ்ட் எல்லாமே வரும். இன்னும் டெஸ்ட்டு எதுவும் அப்லோட் பண்ணல. 21 தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு இதில் அப்லோட் ஆகும். ஸோ இந்த கண்டென்ட்டுக்குள்ளே தான் டெஸ்ட் நம்பர் 1, டெஸ்ட் நம்பர் 2ன்னு சொல்லிட்டு 45 டெஸ்ட்டுமே இதுக்குள்ளே இந்த கண்டென்ட்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இது அமௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகிடும். அப் டு எக்ஸாம் முடிகிற வரைக்குமே நீங்கள் இந்த வரக்கூடிய நெட் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இது உங்களுக்கு வேலிடாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் தான் நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்த காணொளியில் நம்ம அடுத்த தகவல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.